சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்த சப்பாத்தினால வெயிட் லாஸ் இருக்கா இல்லையா? ஸோ இப்போ வெயிட் லாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நம்ம உடம்பு எப்போ சைஸ் கம்மியாகும் தெரியுமா? உங்களுக்கு வெயிட் லாஸ் சப்பாத்தியாலேயோ ரைஸாலேயோ ஆகிறது கிடையாது. எதுக்கு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லதுன்றாங்கன்னா, சுகர் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எப்போ எப்படி சாப்பிடலாம்? ரொம்ப நல்ல கேள்வி. இது நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன். இப்போ நீங்க சுகர் சர்க்கரை இனி எடுத்தீங்கன்னா எல்லா சர்க்கரையும் ஒண்ணு கிடையாது. குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அந்த லெவலுக்கு நம்ம சர்க்கரை கொடுத்தா அடல்ட்ஸுக்கு நீ சோகமா இருக்க 2 லார்ஜ் அடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி. எபிலெப்சி பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு அயன் கொண்டு கொடுக்குறது, ஏதாவது ஒரு சாவியா இருக்கட்டும், இரும்பு விஷயங்கள் ஏதாவது ஒன்று கையில் கொடுத்தா அவங்களுக்கு நின்றும் அப்படின்றாங்க. சிலர் அதே ஃபர்ஸ்ட் எய்டாக ட்ரை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போவாங்க, ரொம்ப நேரமா அப்படியே இருக்கிறாங்க, அவருக்கு உயிர் கூட ஆபத்து வந்தது. இந்த மெட்டல் கீயை யாரு வாயிலையும் போடாதீங்க, இல்ல கையில போடாதீங்க. ஏன்னா அவங்க அதை இறுக்கி பிடிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆன ஒரு பர்சனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, சம்மர் சீசன் வருது, எப்போ நான் சாப்பிடலான்னா நான் ஐடியலான டைம் சொல்றேன். மேங்கோ, பைனாப்பிள், வாட்டர்மெலன், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ். ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட செஷன்ல டாக்டர் ஜாகப் சார் தான் இருக்காங்க. ஸோ நிறைய பீப்புளுக்கு நிறைய விதவிதமான டவுட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக்காக நிறைய விஷயங்கள் இன்னும் புழக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரி தான் டாக்டர் கிட்ட இன்னைக்கான செஷன் கேட்டிருக்கோம். வாங்க வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட நிறைய விதமான டவுட்ஸ் புழங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம என்னதான் அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் பதில் சொன்னாலும் இன்னும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேசிக்கான டவுட்ஸ் இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம். டெஃபினட்டா 100% சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஸோ வெயிட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே சப்பாத்தியை தான் மேஜரான ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சப்பாத்தினால வெயிட் லாஸ் இருக்கா இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வெயிட் லாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நம்ம உடம்பு எப்போ சைஸ் கம்மியாகும் தெரியுமா? எப்போ அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம தரணுமோ அதை விட நம்ம கம்மியாக கொடுத்தாலே வெயிட் கம்மியாகும். இது பேர் கேலரி டெஃபிசிட். ஓகே. ஸோ எதுக்கு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லதுன்றாங்கன்னா, இது நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அரிசி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா நம்ம என்ன 100 கிராம் சாப்பிட போறோமா, 200 கிராம்ல நம்ம நிறுத்த போறோமா? இல்லையா? சப்பாத்தியானா 2 சப்பாத்தியோ இல்லை 4 சப்பாத்திலையோ நம்ம லிமிட் பண்ணிக்கிறது ஈஸியர். அது ஒரு ரீசன். ஏன்னா 100 கிராம் நீங்க ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஆக்சுவலா 100 கிராம் நீங்க சப்பாத்தி மாவு எடுக்கிறத விட கம்மி கேலரிஸ். ரைஸ்ல 100 கிராம் குக்ட் ரைஸ்ல எடுத்தீங்கன்னா 130 கேலரி தான். அதே சப்பாத்தில 2 மடங்கு. ஆனா ரைஸ்னா நம்மளுக்கு ஒரு கரண்டி ரைஸ் ரசத்துக்கே பத்தாது. சப்பாத்தினா நம்ம சப்பாத்தி தானே, 3 சப்பாத்தி இல்லை 4 சப்பாத்தி. அந்த நம்பர் கேம்காக சப்பாத்தி இஸ் ஈஸியர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் சப்பாத்தியை விரும்பி எக்ஸ்ட்ராவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த ரீசன்ஸ்க்காக தான் சப்பாத்தி கொஞ்சம் பெட்டர்ன்றாங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, சப்பாத்தியில் ரைஸை விட ஃபைபர் அதிகம். ஃபைபர்னா என்னன்னா ஒரு அன்டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட். சரியா? அது எந்தெந்த தானியங்களில் வெளிப்பகுதியை எடுக்காம நம்ம பண்றோமோ அதுலலாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சப்பாத்தி மைதாலேருந்து பண்ணீங்கன்னா அந்த பெனிஃபிட் கொஞ்சம் கம்மி. ஆனால் அதே சப்பாத்தி முழு தானியம் வீட்டிலேருந்து பண்ணீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைபர் சவுத் இந்தியாவில் சப்பாத்தி அவ்வளோ ஃபேவரட்டாக இல்லாதது. அண்ட் நம்பர்ஸில் நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரீசன்ஸால தான் சப்பாத்திக்கு இந்த நல்ல பேர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் ரைஸை விட அதே அமௌண்ட்டுக்கு அதே வெயிட்டுக்கு கேலரிஸ் அதிகம். ஓகே டாக்டர். ஸோ நிறைய பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அண்ட் மெயின் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ் சப்பாத்தியாலேயோ ரைஸாலேயோ ஆகிறது கிடையாது. சப்பாத்தியில் எவ்வளோ எண்ணெய் போடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சப்பாத்தி பண்ணிட்டு நல்லா ஒரு டீஸ்பூனு நெய் போட்டு
அதுக்கப்புறம் அதை நல்லா பட்டர் சிக்கனோட சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க வாழ்க்கை ஃபுல்லா சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வெயிட் கம்மியாகாது. ஓகே. சரியா? ஸோ ஓவராலா உங்களுக்கே தெரியும்ல, லைஃப்ல ஒரு விஷயம் எதையுமே மாத்துறது கிடையாது, பழக்க வழக்கத்தை ஃபுல்லா மாத்தினாதான் மாறும். ஸோ சப்பாத்தியா ரைஸான்னு யோசிக்காம ஓவராலா என்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, நான் ஹெல்த்தியா சாப்பிட்றேன்னா 3 சப்பாத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் 200 ml அப்படியே நான் சைட்ல சாப்பிட்றேன்னா, அதை பண்ணீங்கன்னா சப்பாத்தி எவ்வளோ ட்ரையா சாப்பிட்டாலும் வெயிட் கம்மியாக போறது இல்லை உங்களுக்கு. ஓகே டாக்டர். ஸோ இந்த ஓவரால் வியூ இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஈஸியரா இருக்கும். எஸ். இதை தொடர்ந்து இன்னும் மேஜர் பங்கு இருக்கிறது வந்து அந்த சுகர் பேஷண்ட்கான விஷயம். நான் ஸ்வீட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதுக்காக நிறைய வந்து பெனிஃபிஷியரியான ஃப்ரூட்ஸை கூட விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இனிப்பா இருந்தாலே நான் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ சுகர் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எப்போ எப்படி சாப்பிடலாம்? ரொம்ப நல்ல கேள்வி. இது நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன். இப்போ நீங்க சுகர், சர்க்கரை இனி எடுத்தீங்கன்னா எல்லா சர்க்கரையும் ஒண்ணு கிடையாது. சர்க்கரையில ஃப்ரூட்ஸ்ல வர சர்க்கரை வேற, ப்ரொசஸ்ட் ஃபுட் இல்ல ரிஃபைன்டு ஃபுட்ஸ், கேக்ஸ்ல, டோனட்ஸ்ல, குக்கீஸ்ல, ஐஸ்கிரீம்ஸ்ல அதுல வர சர்க்கரை வேற. ஃப்ரூட்ஸ்ல வர சர்க்கரை அதே ஃப்ரக்டோஸா இருந்தாலும் அந்த ஃப்ரக்டோஸ் வந்து ஃபைபர்ன்ற ஒரு விஷயத்தோட லாக்டா இருக்கும். அப்படின்னா இந்த ஃபைபர் ஃபுல்லா டைஜஸ்ட் ஆன அப்புறம் தான் இந்த சர்க்கரை வந்து ரிலீஸ் ஆகும். அது ஃப்ரூட்ஸ்ல. அதனால தான் நீங்க ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணா சாப்பிடலான்னு நாங்க சொல்றோம், அதே ஃப்ரக்டோஸா இருந்தாலும். ஏன்னா ஃப்ரூட்ஸ்ல நேச்சுரலா வரதுல அந்த சுகரை ரிலீஸ் பண்ணோம்னா இந்த ஃபைபரை டைஜஸ்ட் பண்ணும். ஸோ அதே 10 கிராம் சுகர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு இதுல 3 hour ஆகும். பட் ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்க, அதுல ஆட் பண்றது ரிஃபைன்ட் கார்ன் சுகர் ஆர் ஆர்டிஃபிஷியல் சுகர். ஸோ இப்போ நீங்க ரிஃபைன்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுல ஆட் பண்றது ஆர்டிஃபிஷியல் கார்ன் சிரப் இல்ல மால்டோடெக்ஸ்ட்ரின். இதுங்க எல்லாம் வந்து நீங்க எப்போ வாயில போடுறீங்களோ அந்த ஒரு ஃபீலிங் வருது இல்ல, அப்படி என்னடா இவ்வளோ டேஸ்டா இருக்கேன்னு சூ கூட பண்ண தேவை இருக்கிறது இல்லை, அப்படியே நாக்கில் அப்படி அழுத்தினாலே அது அப்படியே மேலே போய் அப்படியே நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வந்துடுது. அது ரொம்ப அன்ஹெல்தி. அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அந்த லெவலுக்கு நம்ம சர்க்கரை கொடுத்தா, அடல்ட்ஸுக்கு நீ சோகமா இருக்க 2 லார்ஜ் அடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி அந்த ஃபீலிங் தான் இட் கிவ்ஸ். டோப்பமைன் என்ற ஒரு ஹார்மோனை ஏற்றி விட்டுரும். அதனால தான் குழந்தைங்க ஒரு வாட்டி ப்ரொசஸ்டு சுகர் எடுத்துட்டாங்கன்னா அதுலேயே தான் கண் இருக்கு அவங்களுக்கு. அதை அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ முடியுதோ தள்ளியே வைக்கணும். ஸோ சுகர்ன்னு எடுத்தீங்கன்னா நேச்சுரலாக அக்கர் ஆற சுகர்ஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கிறது அது ரொம்ப நல்லது. அதில் கூட டயபெட்டிக்ஸாக இருந்தால் சில ஃப்ரூட்ஸ் வந்து நைட்ஸில் அவாய்ட் பண்ணும். மேங்கோ, பைனாப்பிள், வாட்டர்மெலன், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எதில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். எப்போ அதை நம்ம சாப்பிடலாம்? எனக்கு ரொம்ப மேங்கோ ரொம்ப பிடிக்கும், சம்மர் சீசன் வருது, எப்போ நான் சாப்பிடலான்னா நான் ஐடியலான டைம் சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னால் சாப்பிடலாம். அது பண்ணீங்கன்னா உங்கள் சுகர் லெவல்ஸ் ஏறாது. இல்லை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க, பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம். அப்படின்னா உங்கள் சுகர் லெவல்ஸ் ஏற்கனவே நல்லா கம்மியாக இருக்கும், இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஏத்தாது. இந்த மாதிரி கரெக்டான டைம்ல சாப்பிட்டு இந்த ஃப்ரூட்ஸையும் யூ கேன் என்ஜாய். பட் ரிஃபைன்டு சுகர், ஆடட் சுகர் இஸ் பாய்சன். அதை டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும். அதுல இருந்து நம்மளுக்கு எந்த விதமான நல்லதும் கிடையாது. ஸோ இதை தாண்டி வந்து இப்போ நாட்டு சக்கரை எடுத்துக்கிறது அண்ட் இந்த படம் கற்கண்டுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு நார்மலா எடுத்துக்கலாமா? இல்லை. இப்போ ஸோ நம்ம ஏன் சுகரை பார்த்து பயப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு? சுகர் நம்ம சாப்பிடும்போது அந்த இனிப்பு நம்ம நாக்குக்குள்ள போகும்போது நம்ம மூளைக்கு டப்புன்னு ஒரு சிக்னல் போகும். என்ன போகும்னா, சர்க்கரை ரத்தத்துல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இமிடியேட்டா நம்ம மூளை இன்சுலின்னு ஒரு ஹார்மோன் அனுப்பும், போய் சர்க்கரையை கம்மி பண்றதுக்கு. ஸோ இன்சுலின் எப்போ நம்ம ரத்தத்துல ஏறுதோ அப்போ நம்மளோட உடம்போட நிறைய ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோ ஆயிரும். எனர்ஜி வந்து பேர்ன் ஆகுறது கொஞ்சம் கம்மி ஆயிரும், ஃபேட்டா டெபாசிட் ஆகும். சரியா? என்ன சர்க்கரையை ஃபாஸ்டா கம்மி பண்ணணும், நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல,
இன்சுலின் வந்து ஏறிடுச்சு. ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் என்ன? எனர்ஜியை ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயபெட்டிக்ஸாக இருந்தீங்கன்னா சர்க்கரையை சடனாக ஏற்றக்கூடாது. ஏன்னா ஏற்றுனீங்கன்னா இன்சுலின் உங்களுக்கு ஏறும். அதனால லிமிட், மாடரேஷன் அது பயங்கர முக்கியம். ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு அடுத்ததாக பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எபிலெப்சி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு அயன் கொண்டு கொடுக்குறது, ஏதாவது ஒரு சாவியாக இருக்கட்டும், இரும்பு விஷயங்கள் ஏதாவது ஒன்று கையில் கொடுத்தா அவங்களுக்கு நின்றும் அப்படின்றாங்க. சிலர் அதே ஃபர்ஸ்ட் எய்டாக ட்ரை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போவாங்க, ரொம்ப நேரமாக அப்படியே இருக்கிறாங்க, அவருக்கு உயிருக்கு கூட ஆபத்து வந்தது. ஸோ நிஜமாவே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? அது ஆக்சுவலாக நானே பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இந்த எம்ஜிஆர் படம், சிவாஜி கணேசன் படத்துலலாம் அப்படியே கொடுப்பாங்க, அதை அவங்க பிடிச்சிக்குவாங்க, ஆடிட்டே இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு பேசிஸ் இல்லாத ஒரு ஹேபிட். ஸோ சீஜர்னா என்னன்னா, அன்கண்ட்ரோல்டாக ஒரு விஷயத்தால் நம்ம கை, கால், தலை எல்லாமே ஆடிட்டு இருக்கிறது. நம்மளோட மஸ்குலர் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் தம்ஸ் அப் நீங்கள் காட்டுங்கன்னா உங்களால் காட்ட முடியும். ஏன் காட்ட முடியும்னா, உங்கள் மூளைக்கும் உங்கள் மசிலுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஜங்ஷனு டான்னு வேலை செய்யுது. சீஜர் அப்போ என்ன ஆகும்னா, ரொம்ப ஃபீவர் வந்துருச்சுன்னா அந்த கனெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வாலண்டரியாக நம்ம கண்ட்ரோலில் இல்லாமையே திங்ஸ் ஆட ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அரண்டு, நீங்கள் சீஜர் வர ஒரு குழந்தை பக்கத்துலேயோ ஆள் பக்கத்துலேயோ இருக்கீங்கன்னா பார்த்துட்டு அரண்டு ஓடக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா, ஸ்டே நெக்ஸ்ட் டு த பர்சன். அது ரொம்ப பயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்கதான் நீங்க கரேஜியஸா இருக்கணும். நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லும்? ஓடி போய் ஆளை கூட்டிட்டு வரலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் பி தேர். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அது அங்க இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, அவங்க கிட்ட காமான வாய்ஸ்ல பேசணும். ரொம்ப பக்கத்துல போயிடாதீங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் மூவ் எல்லாம் பண்ணாங்கன்னா உங்க மேல படலாம். மூணாவது, அவங்க சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸை பார்த்துட்டு ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, இல்லைன்னா அவங்க கையாட்டும் போது அவங்களுக்கு இன்ஜூர் ஆறதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை கிளியர் பண்ணிடணும். இந்த டைம்ல ஆம்புலன்ஸ்க்கு ஃபோனும் பண்ணிடணும். நீங்க இல்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களான்னு அவங்க பர்ஸ்லேருந்து எடுத்து அவங்க நம்பரை பார்த்து, இல்லை வேற மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்கன்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணணும். நீங்க உங்ககிட்ட கார் கீ தான் இருக்குது அவங்க வாயில கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்க கடிச்சு கம்ஸு, நாக்கு, கீக்கெல்லாம் கிழிஞ்சிக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மெட்டல் கீயை யாரு வாயிலையும் போடாதீங்க, இல்ல கையில போடாதீங்க. ஏன்னா அவங்க அதை இறுக்கி பிடிக்கும் போது இன்ஜூர் ஆகும். இல்ல இறுக்கி இப்படி ஆடிட்டு இருக்காங்க, குத்திக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. அந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் நிறைய பார்க்கறது இல்லை. பட் எபிலிப்சி பேஷண்ட்ஸுக்கு சீஜர்ஸ் வரும்போது இந்த மாதிரி சாவி கொடுத்து இன்ஜுரி ஆறது, அவங்க தெரியாதனமா ஹெல்ப் பண்றவங்களெல்லாம் குத்துறது ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், ஸோ ரொம்பவே கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன். இனிமேல் யாரும் இதுக்கு வந்து பயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மக்கள் முதல்ல பண்ணுறது ஃபர்ஸ்ட் எய்ட்னா தண்ணி கொடுக்குறது தான் அவங்க பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து தண்ணி கொடுத்துட்டா அந்த இடத்துல லாக் ஆயிரும் அப்படின்னு இந்த த்ரோட்டில் அடிபட்டப்போ சொல்கிறாங்க. ஸோ ரோட்டில் யாரோ போகிறாங்க, அடிபட்டுருச்சுன்னா தண்ணி கொடுக்கணும்னு தான் நமக்கு தோணும். அது எந்த இடத்துல கொடுக்கலாம், எந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், படத்தில் பார்த்த விஷயம் எல்லாமே கரெக்ட் இல்லைன்றது ஆல் ஆஃப் அஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். சரி, அதெல்லாம் ட்ரமேட்டிக் எஃபெக்ட்டுக்கு பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆன சிச்சுவேஷனில் இருக்கீங்க, ஆக்சிடெண்ட் ஆன ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள சுற்றி இருக்க டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ஸை கிளியர் பண்ணணும். அதுதான் உங்கள் வேலை. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்னா ஏதாவது எரிய போதா பக்கத்தில், வேற ஏதாவது விழப்போதா, அங்க அந்த பர்சனை நீங்க ஆன டேமேஜை விட அதிகமா ஆக விடக்கூடாது. செகண்ட் வந்து நீங்க அந்த பர்சனை ஆக்சிடென்ட் ஆன சிச்சுவேஷன்ல இருந்து இழுக்கிறதுக்கு முன்னால, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். தூக்குங்கப்பா, அது உங்களோட இன்டென்ஷனா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஒப்சர்வ் பண்ணணும், யாரு உள்ள கான்சியஸா இருக்கா, யாராவது ஹெல்ப்புக்கு கேட்குறாங்களா, யாருக்காவது ரத்தம் வருதா,
யாராவது அன்கான்ஷியஸா இருக்காங்களா, இந்த 4 விஷயத்த நீங்க பார்த்துட்டு இமிடியேட்டா எழுதிட்டு ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 4 பேர் இருக்காங்க, ஒரு ஆளு கான்ஷியஸா இருக்காங்க, ஒரு ஆளு கான்ஷியஸா இல்ல, ஒரு ஆளுக்கு ரொம்ப சீஜர்ஸ் வந்துட்டு இருக்கு, ஒரு ஆளுக்கு எலும்பு உடைஞ்சு வெளியில வருது அப்படின்னா வர ஆம்புலன்ஸ் ஃபுல்லா ப்ரிப்பேர்டா வரும். தண்ணியை பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்க? யாராவது தண்ணி அண்ட் ஏன் அந்த டைம்ல தண்ணி தரது நல்லது இல்லைன்னா, சில பேருக்கு செஸ்ட் இன்ஜுரிஸ் ஆயிருக்கும், மூச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தண்ணி நீங்க தந்தீங்கன்னா ஏற்கனவே அங்க ட்ரையா இருக்க டைம்ல சோக் ஆறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ நீங்க யாராவது ஆக்சிடென்ட் ஆகி நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது, அவங்களா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டா இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம், பட் ஜென்ரலா போய் நீங்களா ஒரு அன்கான்ஷியஸ் ஆளுக்கு தண்ணி குடின்னு ஊத்தாதீங்க, பொறக்க ஏறிக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது, யாரையும் தயவு செஞ்சு கார்ல இருந்து இழுக்க பார்க்காதீங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு எங்க வலிக்குது, உங்க கால் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா, ஷோல்டரை மூவ் பண்ணுங்க, உங்களாலேயே இறங்க முடியுமா இன்னும் கேட்டுட்டு நீங்க வெஹிக்கிள்ல வேணா செப்பரேட் பண்ணலாம், அவங்கள இழுக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு ஹெட் இன்ஜுரி இருக்கலாம், இல்லை நெக் இன்ஜுரி இருக்கலாம். நீங்கள் அது இழுக்கும் போது வேர்சன் ஆகி அவங்களோட இன்ஜுரி பேராலிசிஸில் ஆல்சோ முடியலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ டாக்டர். ஸோ இந்த அவேர்னஸ் இருந்துட்டாலே நிறைய விஷயங்கள்ல பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேஷண்ட்ஸை. சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு அருமையான இதுதான் இன்சுலின் பிளான். நீங்கள் நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. இந்த செடி பேர் அலோகேஷியா நிஞ்சா ஷீல்டு மாதிரி இருக்கு. திருக்க வால் பார்த்துருக்கீங்களா? லீஃபே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது பேரு ஸ்டிங்ரே, அலோகேஷியா ஸ்டிங்ரே. திருக்க வால் மாதிரி இருக்கா? இது ரொம்ப முயல் காது மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இது இருக்கு. பேரே பனி இயர் பிளான்ட், கொலகேஷியா எலக்ட்ரிக் ப்ளூ. சாக்கடை ஏரியாவில் வச்சிங்கன்னா சாக்கடை தண்ணியை பியூரிஃபை பண்ணக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்கு, இந்த வேருக்கு உண்டு. பிரண்டையில நிறைய அப்படிதான் பார்த்துருக்கீங்க. இது இலைப்பிரண்டை. தமிழ்நாட்டிலேருந்து வேர்ல்டு வைடு போகக்கூடிய ஃப்ளாரிகல்ச்சரில் போகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளவர் இந்த ஆன்தோரியம் ஃப்ளவரு. இது அடுத்தது, இவர் பேர் ஜாக்லின். இன்னைக்கு யூஎஸ்ல இட் இஸ் த மோஸ்ட் ஹிட்டட் பிளான்ட். இது அங்கே இது $50 போயிட்டு இருக்கு இந்த பிளான்ட் அங்கே யூஎஸ்ல. ஆனால் நாம எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் வீட்டில் பெட்டு வச்சுருக்கோம். டாக்ஸிக்கான செடி என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தொண்டை வீங்கி போய் பாய்சன் ஆகி சஃபகேட் ஆகி சாப்பிடும். நான் பாய்சனஸ் பிளான்ட். இவ்வளோ அழகாக பூக்குது, சம்மரில் பூக்கக்கூடிய அருமையான செடி. தண்ணியே வேணாம், நிறையா தண்ணி போனால் செத்து போயிடுவாங்க. இதுக்கு ரொம்ப மெடிசனல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, கேன்சரே குணப்படுத்தும். ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த பூவை பறித்து 4 சாப்பிட்டோன்னா, கேரளாவில் ஒரு பொண்ணு சாப்பிட்டு இறந்து போனாங்கல்ல, எல்லாரும் அப்பார்ட்மெண்ட் வந்துட்டோம், கொஞ்சம் பேர் தான் வீடு வச்சுருக்கோம். அவங்களுக்கு வாழை மரம் காய்கறி எல்லாம் போட்டுப்பாங்க, மாடி தோட்டம் போட்டுப்பாங்க. பால்கனி இருக்கிறவங்க அவங்களோட என்ன ஐடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க ஏரையும் ப்யூரிஃபை பண்ணிவிட்டு கார்டனிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் செரோட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். செரோட்டின் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலில் கம்மி பண்ணக்கூடியது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.